பிரதமர் வரும்பொழுது விஜய் போவாருன்னெலாம் ஒரு யூகம்லாம் சொன்னாங்க. ஆனால் விஜய் போகலை. ஆனால் தொடர்ச்சியாக யாருமே கூட்டணிக்கு போகாத நிலையில் தான் இருக்கிறாரு. துணிந்து தனித்து தேர்தலை சந்திப்பாரா? துணிந்து தனித்துலாம் இல்லை. இவர் கடையை திறந்து வச்சு ஆவோ ஆவோ ஆஜா ஆஜா டிஸ்கவுண்ட் தரேன், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன், பொங்கல் டிஸ்கவுண்ட் தரேன், நியூ இயர் தரேன், கிறிஸ்மஸுக்கு கொடி தரேன், ரிப்பப்ளிக் டேக்கு கொடியை குத்தி விட்றேன். இதெல்லாம் என்னது? கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, உங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாம் தரேன், உங்கள் விஜய் உங்களுடன் வருகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு யாரும் வரல. ஒரு கட்சி வரல. சின்ன கட்சி ரப்பர் ஸ்டாம்பு கட்சி கூட போகல. யாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா? தனிநபர் போயிருப்பாங்க. அதுக்கு கதையாகாது. உடனே வந்து 4 பேர் கூப்பிட்டு வந்து இதுதான் கட்சி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒரு இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கே ஒரு மருவை வச்சு விட்டு இது வந்து எப்படி புரட்சி தலைவி பொன்மன செம்மல் அஇஅதிமுக அப்படி கூட பேரை வைக்கலாம்ல. தலைவர் பேரும் வந்துச்சு, தலைவி பேரும் வந்துச்சு, கரெக்டாகுது. புரட்சி தலைவி பொன்மன செல்வி அப்படி அது மாதிரி ஏதோ ஒன்று இல்லை, புரட்சி தலைவர் அப்புறம் இளைய தளபதி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு அஇஅதிமுகன்னு கூட சொல்லின்னு போகலாம். அதெல்லாம் அது கட்சியாகாது. ஒரு கூப்பிட்டு யாருமே யோசிச்சுருக்கணும்ல. என்னடா நம்ம எம்மாம்பெரிய ஸ்டாரு எவ்வளோ ஸ்க்ரீன் ஓடும், இப்படி வைப்ஸ் பண்ணுவாங்க, சினிமாலாம் நம்ம அப்படி, அரசியலில் நம்மளை யாருமே கூப்பிடக்கூட மாட்டேன்றாங்க. யோசிக்கணும்ல. அந்த கேள்வி நியாயம் தானே. ஏன் வரல? மதிமுகவில் பிரச்சனை இருக்குது. அவங்கள போன வாட்டியே வந்து மேட்ச் பாக்ஸை நிற்க சொன்னப்போ அப்படி அழுதார். யார்? நம்ம இவர் துரை வைகோ. சரி, ஏன் வரல? சரி, அங்கேருந்து பிரிஞ்சு ஒருத்தர் வெளில போனார்ல, மல்லை சத்யா. அட்லீஸ்ட் மல்லை சத்யாவை தூக்குவோம். சரி, இந்த காளியம்மா கதை என்னன்னு தான் தெரில. அந்தம்மா வருதுன்றா வரலன்ற இது சின்ன சின்ன விஷயம். சரி, இன்னொன்று 2 தாவேக்கா இருக்கா தமிழ்நாட்டில். தமிழக வாயுரிமை கட்சி இருக்குல்ல, அண்ணா வேல்முருகன் இருக்கார்ல. டால் பிளாஸாலெல்லாம் விஜயை விட அதிகமாக அரசியல் பண்ணுவார். நீ வண்டி தாவேக்காவில் வரும்போது டால் வாங்கிப்பார், சுங்கவரி எக்ஸ்ட்ரா இன்னும் ஆகுது பாரு டால்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி கடை வச்சுக்கிறாரா. செங்கல்பட்டு டால்னா தாவேக்கானாவே வந்து ஒரு அலர்ஜி தான் வேல்முருகன் அவர்கள். அவரையாச்சும் கூப்பிட்டு அட்லீஸ்ட்டு ஐபிஎல்லில் மேட்ச் விளாடும்போது பூட்டு போட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்துக்கு போனாரா. போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர் அவர். கட்சியை கூப்பிட்டு அப்புறம் இவங்க ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க, அந்த சைடு அண்ணன் திருமா இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் சரி நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த நீங்கள் விரும்பும் அந்த காங்கிரஸ் கட்சி அட்லீஸ்ட் மொத்தமாக வர வேணாம், அதுலேருந்து யாருன்னா ஒருத்தர் பிச்சு இதோ புதிய பார்க்குறது புதிய ராஜீவ் காந்தி காங்கிரஸ் அப்படி ஏதோ ஒரு பேரை வச்சு அதுலேருந்து ஒரு 4 பேரை தூக்கி, அப்போ வியூவும் தெரியாது, யாருன்னா வந்தால் அரவணைக்க தெரியாது, யாருன்னா கூப்பிடணும்னு தெரியாது. சரி, இப்போ ராமதாஸ் ஐயா இப்போ ராமதாஸ் ஐயா நெருக்கடியில் இருக்காரா இல்லையா? இவர் போய் பார்த்து ஐயா அன்புமணிக்கு பாடம் காட்டணும். நான் வந்து வட இந்தியாவில் வட தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் வாங்க, என்ன வேணும் எடுத்துக்கோங்க, 50 சீட்டாக எடுத்துக்கோங்க. துணை முதல்வர் நீங்கள் தான். துணை முதல்வர் இந்த வயசில் உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அரசியலுக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்க, உங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே வரமாட்டீங்க, ஆனால் அதை வந்து நான் மாற்றி தரேன். எனக்கு நீங்கள் துணை முதல்வராக இருந்து கௌரவ தலைவராக இருந்து நான் வந்து ஒரு போர் வீரன், எனக்கு நீங்கள் ஒரு பீஸ்மராக இருந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைங்க, கூப்பிடலாம்ல. அப்புறம் நாட்டாமல் இருக்கார் சரத்குமார், அவரும் சமத்துவ மக்கள் கட்சியெலாம் நிறுத்தி என்னென்னமோ பண்ணார். என்னங்க நீங்கள் எம்மா பெரிய கட்சி, நம்மலாம் நடிகர் ஒரே பரம்பரை, நம்மலாம் சாலி கிராமத்தில் அவ்வளோ பயிற்சி எடுத்துருக்குறோம், நம்ம போய் பிஜேபியில் சேரலாமா? நீங்கள் திருப்பி மறுபடியும் கொண்டு வாங்க அந்த சாமாக்காவை, நான் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு உங்கள் சார்பாக 2 பேரும் அமைச்சராக்கி விட்றேன், நான் போங்கண்ணே. அப்புறம் அந்நியர் பிரேமலதா பார்த்து இப்படி வர வேண்டிய கட்சி தமிழகத்தோட அரசியலே மாற்ற வேண்டியது. அன்னி டோன்ட் வரி தம்பி, நாங்கிறேன் தம்பியை சிங்கக்குட்டி விஜய பிரபாகரை ஓபிஎஸ் என்னெல்லாம் பதவி வகித்தாரோ, ஃபினான்ஸ் துறை, வீடு கட்டுற துறை, அந்த அளவுக்கு நான் எப்படி அவர் ஒரு இதாகிறோம். ஏன்னா டெப்டி சிஎம் ஆல்ரெடி ராமதாஸ்க்கு கொடுத்த சேனல் சொல்லிட்டாங்க, என் குடும்பம் என்னுடைய மகளை நான் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு தெரியும்னு சொல்லி பிரேமலதா சொல்லிட்டாங்க. நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தேமுதிகவை. அப்புறம் தாவேக்கு என்ன கெட்ட குடும்பமா? அதாவதுங்க, இவரை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல அரசியல்வாதிகள். அது அவருக்கு இன்னும் புரியல. சும்மா கட்டேன் இவராக போயிட்டு நான் திமுகவை எதுக்குறேன், நான் வந்து மோடியை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இவராக கதை விட்டுட்டு இருந்தார். நேற்று மோடி வந்தப்போ ஒரு வார்த்தை தாவேக்கை பற்றி வரல. இன்னொரு உண்மை சொல்கிறேன், பிஜேபியோ இல்லை திமுகவோ இல்லை அதிமுகவோ இனிமேல்ட்டு விஜயை பற்றி மென்ஷனே பண்ண மாட்டாங்க, விஜயை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
நான் சொன்ன இந்த கட்சிகள்லாம் வந்து சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுது. நாங்கள் வந்து சீரியஸாக அரசியல் பண்ணுகிறோம், நீங்கள் வந்து அப்படியே ஓரமாக போய் விளையாடிப்பா. வேர்ல்டு கப் நடக்கும்போது ஐபிஎல்லுக்கு வேலை இல்லை. ஐபிஎல் விளையாடினியா, பிகில் ஊதினியா, டான்ஸர் சேர்ஸ் லீடர்ஸ்லாம் ஆடினாங்களா, இதுவும் கிரிக்கெட்டு தான். ஆனால் வேர்ல்டு கப் அப்படி இல்லைப்பா, அது சீரியஸாக கட்டை பால் வச்சு பயங்கரமாக பவுன்ஸ்லாம் போடுவாங்க, மண்டெல்லாம் அடிப்படும். நீ இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்துட்டு அப்புறமா நீ வரலாம். ஒருவேளை ஸ்காட்லாண்டா இல்லை பங்களாதேஷா முடிவாகல, எந்த முடிவாயிடுச்சா, ஸ்காட்லாண்ட் முடிவாயிடுச்சா, ஒருவேளை நாலு பின்ன அது மாதிரி ஒரு டீம் வரலன்னா அப்போ உங்களை சேர்த்துக்கிறோம், அப்போ டாஸ் போட்டு விளையாடிக்கலாம், இப்போ ப்ளீஸ் வெளியில் இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். இதான் இப்போ தான் இனிமேல் அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது யாருமே வரலை, விசில் சின்னம் வந்தாச்சு, ஆனால் இன்னும் 2 மாதங்கள் 1.5 மாதங்கள் தான் இருக்குது. பிரதமர் வந்துட்டு போயிட்டார். எப்போவுமே பிரதமர் வந்துட்டு போன உடனே தேர்தல் அறிவிப்பு வந்துடும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு போயிட்டார். இன்னும் இந்த வேலையும் பார்க்கல தாவேக்கா. ஆனால் சின்னம் மட்டும் கிடச்சிருச்சு. துணிந்து 234 தொகுதிகளும் தனித்து நிற்பாரா, இல்லைனா பின்வாங்குவாரா விஜய்? ஆன்லைன்லேயே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிற்போம். அதாவது எப்படின்னா, ஜூம் காலில் ஒரு 2000 பேர் கனெக்ட் ஆகணும். டிவிகே வாரியர்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, லைக் பண்ணுங்கள், விசில் ஊதுங்க, வீடு வீடாக போய் ஊதுங்க, திமுக தீய சக்தி விசிலை ஊதி காட்டுங்க, ஒவ்வொருத்தரையும் நிற்கிறது உங்கள் விஜய் நான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 3 செகண்ட் பேசிட்டு போயிடுவார், 3 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார். இது மாதிரி அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுன்னா அவர் நிற்பார். நீங்கள் நினைக்கிறது வந்து இந்த வெயிலில் ஓப்பன் ஜிபியில் இப்படி கும்பிட்டுக்குன்னு மக்கள்கிட்டலாம் போய் ஓட்டு கேட்க சொல்லி நீங்கள் என்னை கேட்குறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஹலோ எம்மாம் பெரிய லீடரு, அதெல்லாம் அப்படிலாம் போய் கேட்க முடியாது. என்னை பார்க்குறது எவ்வளோ பேர் வராங்க, நான் கடவுளாக பார்க்குறாங்க, தெய்வமாக பார்க்குறாங்க, நான் போய் தெருவாக போய் ஓட்டு கேட்பேனா? ஸ்டாலின் போகிறாருன்னா அவரு பாவம், எடப்பாடி போகிறாருன்னா அவருக்கு வேறு வழி இல்லை, எதிர்கட்சி, அதனால் போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் போகிறாருன்னா அவர் அரசியல் ஆசைகள் இருக்குது, அதனால் அவர் போகிறார். நான் எதுக்கு போனோம்? என்னை வந்து நான் எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. இப்போ நான் விஜயாக இருந்து விஜய் என்னோட்டத்தில் பேசுகிறேன், நீங்கள் இப்படிலாம் பேசவே கூடாது. நான் எப்படி என்ன பண்ணோம்? மொத்தம் ஒரு தொகுதி எவ்வளோ, 299 பூத்தா? 299 பூத்தும் வந்து பனையூரோட மேற்பார்வையில் இருக்கணும். பூத்தை எடுத்துன்னு வந்து அங்கேயே வச்சிட்டிங்கன்னா ஜனங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்களே பூத்துக்கு வந்து ஓட்டை போட்டுட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நீங்களாம் மக்கள், அப்புறம் என்னோடய ரசிகர்கள், தேர்தல் ஆணையெல்லாம் நீங்களாம் இப்படி முடிவு பண்ணி நீங்கள் என்ன முதல்வர் ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஓகே, ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இல்லை அவங்க தொண்டர்கள் பிரிய பெறுவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வேறு என்னப்பா பதவி இருக்குது அப்படி கேட்டுக்கிட்டு சார் நான்லாம் வந்து ஒய்ச்செல்லாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. நீங்களாம் அண்ணன் அப்படியே அழுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் மேலே உட்கார வச்சிங்கன்னா ஓகே, இவ்வளோ தானே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. முதலமைச்சர் பதவி அது மாதிரி எதனா ரோல் இருந்தால் கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரோல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த முனைக்கு வாங்குவீங்க, அப்புறம் அங்கே ஒரு மசூதி இருக்குது, அங்கே போய் மஜித் இருக்குது பக்கத்தில், அது மர்கஸ் நேரத்தில் வந்து அங்கே போய் நமாஸ் பண்ண சொல்லுவீங்க, குல்லா போட சொல்லுவீங்க, அஸ்லாம் பண்ண சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே போய்ட்டு அங்கே வந்து பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது, அங்கே போகலாம் தப்புன்னுவீங்க. அப்புறம் அங்கே போனால் கூட்டம் இருக்கும், கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் வணக்கம், ஒருத்தன் வீரவேல் வெற்றிவேல் இருந்து வேலை குத்துற மாதிரி வருவாப்பில். அதுக்கப்புறம் அவர் பண்ணால் அப்புறம் அவர் பஞ்சாபரதம் கொடுப்பான், எனக்கு அது பிடிக்காது, நான் சாப்பிட்லன்னா அதை வந்து குறை சொல்வீங்க. சரி, இதை முடிச்சுட்டு திருப்பி பார்த்தா அங்கே போனால் சர்ச்சு, நிறைய சர்ச்சு இருக்குது, எனக்கு பிடிச்ச சர்ச்சுக்கு தான் நான் போக முடியும், டெய்லியாக ப்ரைஸ் தள்ளாட்டு சொல்லின்னு இருக்க முடியும். அப்போ இந்த சிஎஸ்ஐக்கு போனால் வேறு ஒரு சபைக்கு வச்சுக்கோ, வேறு ஒரு சபையில் இருக்க போனால் இன்னொரு சபைக்கு வச்சுக்கோ. கேரளாலாம் பார்த்திங்கன்னா அதுவே 3-4 தனித்தனியாக இருக்குது. எது ப்ராட்டஸ்டன்ட்டு, எது பெண்டகோஸ்ட்டு, எது ரோமன் கேத்தலிக், இவ்வளோ பிரிவு இருக்குது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாலிடிக்ஸ். ஈஸியாக அதெல்லாம் சொல்லுங்க பண்ணுற மாதிரி. ஒரு சாங் இருக்கணும், ஒரு ஸ்டண்ட் இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், முடிஞ்சவொடனே நான் சிஎம் ஆகணும், அது மாதிரி ஒரு அரசியல் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த தெருவாக போகிறது, ஓட்டு கேட்குறது, வெயிலில் சுற்றுறது, தொண்டை கட்டும், சுடு தண்ணி குடிக்கணும், தொண்டை புண்ணாகும், அதுக்கப்புறமா கண்டமேனு கேசுவான், செருப்பு திடீர்னு பறந்து வரும், விசமிகள் என்ன வேணால் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து வர பர்மிஷன்லாம் போய் வாங்கணும் கட்சிக்காரங்க. அப்புறம் கட்சிக்காரனுக்கு வந்து திடீர்னு நான் பாட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி வந்துடுவேன் கோயம்புத்தூருக்கு. இப்போ அங்கே பர்மிஷன் இல்லைன்னா அதெல்லாம் கட்சிக்காரர்கிட்ட ரெகுலராக பேசணும். வெரி வெரி டஃப். நீங்கள் ஈஸியாக பாலிடிக்ஸ் பண்ணி வைங்க. ஓகே, இது ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு நல்லவங்க அரசியல் வர்றதுக்கு இது எடுத்துக்காட்டாக இல்லை. தீய சக்தி, கெட்டவர்கள், கைவர்கள், அவர்களுக்கு உண்டான அரசியலாக இருக்கிறது. இது அதே உழைப்பு தேவைப்படுகிற காரணத்தினால் அது தெரில. புறக்கணிப்பாரா, அவராக புறக்கணிப்பாரா, இல்லை வேறு யாருன்னா சொல்லி புறக்கணிப்பாரா, இல்லை கடின உழைப்புக்கு கருதி அவர்னால அவரே பாதுகாத்துக்குவாரா, அப்படி தெரில. பட் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது விஜய் அண்ணா வந்து போகிறதுல. இட்டுனாந்து போகிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இந்த பறவை ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க,
சின்னதாக குட்டை இருந்ததுன்னா அதில் வந்து கழுகுலாம் இறங்க முடியாது, அப்புறம் நீர்ப்பறவைலாம் இறங்க முடியாதுன்னுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய பருந்து, அது போயிங் மாதிரி எல்லா இது விஜய் மாதிரி சாரை வந்து சின்ன ஏர்போர்ட்டெல்லாம் இறக்கி ஏற்ற முடியாது. நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி பெரிய ரன்வே பெருசாக ஒரு 10,000 பேர் ஆன்லைனில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஜூம் கால்லாம் போட்டு நீங்கள் வந்து கூகுள் மீட் வச்சிங்கன்னா அப்படியே பேசி, அதுவும் ஒரு வாட்டி தான் பேசுவேன். வட தமிழ்நாடுக்கு ஒரு வீடியோ, நீங்கள் வந்து அங்கே வந்து என்ன திருவண்ணாமலைக்கு தனியாக பேசுங்க, செய்யாருக்கு தனியாக பேசுங்க, அதுக்கப்புறமா போலூருக்கு தனியாக பேசுங்க, விழுப்புரம் திண்டிவனத்துக்கு தனித்தனியாக அப்படிலாம் கேட்கக்கூடாது. வட தமிழ்நாடுன்னு பேசினா நீங்களே பிரிச்சுக்கணும். அப்புறம் தென் தமிழ்நாடுன்னு பேசுவேன். அதில் என்னென்ன, மதுரையில் தேனியில் நாங்கள் உறவுக்காரங்க தான், இருந்தாலும் எங்கள் மொழி ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் மாறும்னே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களே உசிலம்பட்டியும் ஆண்டிப்பட்டியும் அதையும் யூஸ் பண்ணிக்கணும், தனித்தனியாக கேட்கக்கூடாது. அப்புறம் சென்னைக்கு வந்து சென்னை பாஷை எனக்கு நல்லா வரும், அதனால் சென்னைக்கு ஒன்று பண்ணி கொடுப்பேன். அதே திருவள்ளூருக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைங்க அது பக்கத்து மாவட்டம் தனியாக ஒரு 4 வீடியோ போடுவேன், புரியுதுங்களா? அந்த 4 வீடியோ நீங்களாக பிரித்து அந்தந்த மக்களுக்கு எது எது தேவையோ கட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலம் அவங்க ஓட்டு போட்டு என்னை உட்கார வச்சாங்கன்னா, அப்புறம் அவங்க ஆசைப்பட்டதுனால, நானாக வரல, மக்கள் கேட்டதுனால நான் வேணால் புனித கோட்டையில் போய் பதவி ஏற்றுக்கிறேன்.